அங்க போயிட்டு இருக்க பையனை பாருங்க, சன்ரூப்பை திறந்து தலையை வெளியே நீட்டிட்டு வரான். டங்குன்னு அங்க வச்சிருக்க போஸ்டர்ல இடிச்சு அந்த பையனுக்கு தலையில அடிப்படுது. இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, குழந்தையோட தலையை வந்து அப்படியே வெளியவே, இப்ப பஸ்ல போறீங்க அப்படின்னா குழந்தை ஜன்னல் ஓர சீட்ல தான் உட்காந்துன்னு ஆசைப்படுது. நீங்களும் ஜன்னல் ஓர சீட்டு தான் ப்ரிஃபர் பண்றீங்க. போய் உட்காந்து என்ன பண்றீங்க, அந்த குழந்தை கையை வந்து வெளியே நீட்டுறதும் தலையை வந்து வெளியே நீட்டுறதும் இது எல்லா வேலையும் பண்றீங்க. நீங்களும் சரின்ட்டு அப்படியே விட்டுறீங்க. சப்போஸ் ஏதோ ஒரு லாரியோ பஸ்ஸோ இல்ல செடியோ கொடியோ ஏதோ சைட்ல ஒன்று உரைச்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? அப்புறம் இன்னொன்று, இந்த கார்ல போறவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே குழந்தையோட தலையை வெளியே விட்டு அதை சைட்ல இருந்து வீடியோ எடுக்கிறது. நீங்க வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த குழந்தையோட தலையை வெளியே விடுறீங்களா என்னன்னு தெரியல. சப்போஸ் அந்த குழந்தைக்கு எதுனா அடிப்படுது, இல்ல சைட்ல இருந்து கல்லு கில்லு எதுனா வந்து அடிக்குது அப்படின்னா யாருக்கு பாதிப்பு, உங்களுக்கா இல்ல அந்த குழந்தைக்கா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்றதெல்லாம் நீங்க பேரண்ட்ஸ் ஆகி நீங்க முதல்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைய வந்து உயிர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.